கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாசம் முழுதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய மாசத்துக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் யோவானில் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு செய்யப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். அது தேவ சித்தம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கணும். நம்ம அவருக்குள் இருக்கணும். இந்த ரெண்டும் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா போதும். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துனுடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள இருக்கணும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த மாசம் முழுவதும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா? அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? காலையில சும்மா இருக்கிறீங்களா? பகல்ல சும்மா இருக்கிறீங்களா? ராத்திரி சும்மா இருக்கிறீங்களா? எந்தெந்த டயத்துல உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் முதல்ல தேவனுடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். செல்போனை கொஞ்சம் குறைய பார்த்துட்டு கையில பைபிள் வாசிக்கிறத கூட்டலாம். தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி பல இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க. அதை ஃபுல்லாக குறைச்சிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். செல்ஃபோனில் ஆன்லைனில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் வேற எந்த வெப்சைட்டில் இருப்பாங்க. அதெல்லாம் குறைச்சிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். நேரத்தை எங்கெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் நிப்பாட்டியாச்சுனாலே போதும். நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கும். தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கை கொள்ளும் போது ஆசீர்வாதம். நீங்கள் என்னிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாதம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ எதுவோ அப்படின்ட்டு. அப்ப நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னா அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன கேட்க போறோம், நம்ம எப்படி கேட்கணும், எப்படி நம்ம தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் சொல்லி முதல்ல நம்ம இருதயம் மனசாட்சி சொல்லும். இப்ப நானே இருக்கிறேன் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசுவார். நான் சத்தியத்துல நடக்கிறேனா, நான் பரிசுத்தத்தில் நடக்கிறேனா, இல்ல துன்மார்க்கமா நான் வாழ்றேனா, ஆவியான திட்டமா பேசுவார். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கும்போது ஆசீர்வாதம். அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது ஆசீர்வாதம். புதிய மாசத்துக்காக ஜெபிக்க போயிடும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதனால இந்த மாசத்துல நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்களோ அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னா, அவருடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள இருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்தை கண்டிப்பா 100க்கு 100 ஆசீர்வதிப்பார். புதிய மாசத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்தை உம்முடைய கையில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய மாசத்தை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடையப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரை படப்பட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் இந்த மாசம் முழுவதும் எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொடுங்க. உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய வேதத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உண்மையா நடக்கிறது கிருபை தாங்க. பரிசுத்தமான வழியில எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. சத்தியத்தில் நடக்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. நற்கிரி செய்ய கிருபை தாங்கப்பா. நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரே கொடுங்க. உங்க நாமம் மையப்படட்டும். இந்த மாசம் முழுவதும் எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும். விசேஷமாக உங்க கிருபினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்கப்பா. உங்க மகிமையினால மூடுங்கப்பா. எந்த சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ, இந்த மாசத்துல என்னென்ன கர்த்தர் ஜெபிக்கணும் எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும்ப்பா. எங்க கூட நீங்க வாங்கப்பா. எங்க இதயத்துல நீங்க இருங்கப்பா. உங்க வார்த்தை எங்க இதயத்துல எழுதப்படணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. எங்களோட இருதய மனக்கண்கள் தரங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிரிங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரிங்க. வியாதி அவங்களை விட்டு விலக்கிருங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவுன சகல விதமான ஆசிரியங்களால் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி பரிபூர்ணமாக ஆசிரிங்க. பரிபூர்ணமாக ஆசிரிங்க. பரிபூர்ணமாக ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டும் எடுத்தோம். எல்லா தடையெல்லாம் நீக்கி எங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகணும்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.